காலையில இருந்து காஃபி கேட்டா 1 லிட்டர் பால்ல 9 லிட்டர் தண்ணி ஊத்தி காஃபின்னு ஒன்று கொடுத்தானுங்க. சுடு தண்ணி குடிக்கும் போது 4 சொட்டு பால் அதுல தவறி விழுந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட். காஃபில தான் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, காலை உணவுலையாவது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தோசைக்கு மட்டன் குழம்பு ஊத்தி காலையிலே கட்டுன்னு கட்டிட்டேன். காலை உணவு முடிச்சோடனே கையோட போய் ஒரு குளியல போட்டுட்டு பிரேயருக்கு கிளம்பிட்டேன். என்ன முக்ஸின்னு பெங்களூர்ல பல லீலைகள் பண்ணிட்டு பாளையம் முன்னணி பச்சை புள்ள மாதிரி சீன் போடுறியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. என்னதான் வெளியூர்ல உருப்படாம தெரிஞ்சாலும் உள்ளூர் வந்தா உத்தம வேஷம் போட ஆரம்பிச்சிடணும். அப்பனா தான் 4 பேர் நம்மள நல்ல புள்ளன்னு நம்புவானுங்க. மட்ட மதியானம் 2:30 மணி ஆனோடனே சாப்பிடலான்னு கிளம்பும்போது எங்க மாமா வீட்டில் என்னை சாமான் டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க. சரின்னு சாப்பிடலான்னு வந்து உட்காந்தா தட்டில் பச்சையா இருக்கிறத பார்த்து எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. நான் எப்பயுமே மட்டன் குழம்புக்கு புதினா சட்னி வச்சு சாப்பிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான காம்பினேஷன்ல சாப்பிடுவீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாயந்தரம் ஆனோடனே செம்மையா போர் அடிக்குதுன்னு அரசு போக்குவரத்து கழகத்தில் பொறுக்கிறதுக்கு எங்கே கிளம்பிட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க. அது என்னமோ கரெக்ட் தான். பார்லிமெண்ட்ல எம்பி சீட்டு கூட ஈஸியா வாங்கிடலாம் போல, ஆனா பஸ்ல உட்காரதுக்கு சீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் ஒரு டீ வாங்கி குடிச்சா ஏங்க அப்படின்னு இருந்துச்சு டேஸ்ட். ரீசெண்டா ரிலீஸ் ஆன காந்தா மூவிக்கு வந்திருந்தேன், அதுவும் தனியா. ஏன் இங்க தனியா வர்றதுக்கு பெங்களூர்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துக்கலாம்னு கேட்கிற உங்களோட கேள்வி எனக்கு நல்லா புரியுது. நான் சொல்றேன், என்னதான் ஊர் சைடு தியேட்டருங்கிறதுனால உள்ளுக்கு என் மனசு மாதிரி எம்டியா இருந்தாலும் பெங்களூர்ல இந்த படத்துக்கு போயிருந்தா டிக்கெட் மட்டுமே 400 ரூபாய் இருக்கும். ஆனா ஹைலைட் இங்க ஏசி தியேட்டர்லயே டிக்கெட் 150 ரூபா தான். அது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் 50 ரூபா, பாப்கார்ன் 50 ரூபான்னு மொத்தமே நான் 250 ரூபாயில வேலையை முடிச்சிட்டேன். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி எனக்கும் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வியூஸ் ஆகுது. வீட்டுக்கு போனே வழக்கம் போல முட்டையை கொண்டு போய் கொடுத்துடா முட்டா பையலன்னு சொல்லி எங்க டாடி என்னை புடல அடிச்சு பத்தியோட போன இடத்துல போனா போதுன்னு ஒரு பூஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. பூஸ்ட் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபாலோ பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா இன்னும் ஜாலியாயிருவேன். நீங்களும் ஜாலியா வைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். டாடா.